தற்போது சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை மாற்றப்பட்டிருக்கிறது. இன்று சட்டசபை கூட்டத்தொடர் 3வது நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் முதலாவதாக சபாநாயகர் அப்பா அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களின் இருக்கை மாற்றப்பட்டது என்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணைத் தலைவராக RP உதயகுமார் அவர்கள் நியமிக்கப்பட்டு விட்டது என்றும் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் முதல் இருக்கையில் அமர்ந்த OPS அவர்கள் 2வது இருக்கையில் அமர வைக்கப்பட்டார். உடனே கோபத்துடன் RP உதயகுமார் அவர்களை தாக்குவதற்கு OPS அவர்களின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய மனோஜ் பாண்டியன் அவர்கள் முற்பட்ட பொழுது OPS அவர்களை தடுத்து நிறுத்தினார். காரணம், சட்டசபையில் கலவரங்கள் கூடாது என்று கூறி பன்னீர்செல்வம் அவர்கள் வன்முறையை தடுத்தது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பாராட்டை ஏற்படுத்தி இருக்கிறது. சபாநாயகர் அவர்கள் மூலமாக RP உதயகுமார் அவர்கள் தென் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் தென் மாவட்ட மக்களுக்கும் துரோகம் இழைத்து விட்டான், துரோகி என்றும் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளர்களும் சட்டசபைக்கு வெளியே தற்பொழுது பிரச்சனைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இனி RP உதயகுமார் அவர்கள் தென் மாவட்டங்களில் எந்த இடங்களில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டாலும் நிச்சயமாக தோல்வி உறுதிதான் என்றும் தற்பொழுது அறிவிப்புகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்தது முடித்துவிட்டார் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இனிதான் ஆட்டம் ஆரம்பமாக போகிறது. இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் பன்னீர்செல்வம் அவர்கள் செய்து வருகிறார். பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருந்த நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கான எந்த ஒரு சிறு கட்சிகளும் தற்பொழுது ஆதரவுகளை தெரிவிக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையேற்று ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 56,000 ஓட்டுகள் பெற்று மிகப்பெரிய தோல்வியை தழுவியதும் பேசும் பொருளாகத்தான் மாறியிருந்தது. RP உதயகுமார் அவர்கள் துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்யாமல் இருந்தால் நிச்சயமாக தென் மாவட்ட நிர்வாகிகளும் மக்களும் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் தற்பொழுது அறிவிப்புகள் வெளியாகி வருகிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும். பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. ஆனால் சட்டசபையில் துணைத் தலைவர் இருக்கையை மாற்றியது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வேதனையாக இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.